என்ன பண்ணணும்? பிரதிபலிக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். அட்லீஸ்ட் இன்டென்ஷனலா நம்ம கிரியேட் பண்ண பார்க்கணும் அந்த ஹேபிட்ட. ஸோ இங்க பழகுறது வந்து நமக்கு எங்க போனாலும் ரிசீவ் பண்ண போறேங்கிற மனநிலை இல்லாமல், கொள்ள போறேன்ற மனநிலை இல்லாம, கொடுக்க போகிறோம் அப்படின்னு போவோம் ஒரு இடத்துக்கு போகும்போது. ஓகே. இப்போ இது எப்படி எந்த அளவுக்கு நமக்கு ஆழ மனசுல போயிரும்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னா, அவங்க நம்மள கவனிக்கணும், அவங்க நம்மள ஹானரா நடத்தணும், அவங்க நம்மள இப்படி விசாரிக்கணும், அப்படி விசாரிக்கணும், அப்படிலாம் சில கோட்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள. உங்கள மீறி ம் நெறைய விஷயங்கள்னால அப்படி பில்ட் ஆயிருக்குதுன்னா, இது வந்து என்ன பண்ணும்னா, நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னா, உங்களால அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது நீங்க இருக்கிற ரொம்ப பிராக்டிகலா சகஜமா இருக்கிறத பார்த்து, ஐயோ! நம்ம ரொம்ப பதட்டம் ஆவானா போல இருக்கு. அ அ நம்ம வீட்டோட சூழ்நிலை அவங்களுக்கு புரிஞ்சிருக்கிறது. அப்படி ஏன்னா நீங்க கொடுக்க போகிற மனநிலையோடு போகும்போது, அங்க இருக்கிறவங்க கம்ஃபர்டபுள் ஆவாங்க. ஸோ தே வில் ஸ்டார்ட் ரிசீவிங் கம்ஃபர்ட் ஃப்ரம் யூ. தே வில் பி நார்மல். ஒரு பதட்ட நிலையெல்லாம் இருக்காது. ஸோ எல்லா ஏரியாலயும் இது என்ன ஆகும்? அ அ பிரதிபலிக்கும். ஸோ அதனால இது இந்த இடத்துலேருந்தே அது பிரசன்ஸ்லேருந்தே அது ஆரம்பிக்கும்போது, நமக்கு ரிப்பீட்டடா எல்லா ஏரியாலயும் நீங்க ஆஃபீஸ்க்கு போகும்போது கூட, நமக்கு சம்பளம் கிடைக்குது தான். அதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ண தான் போகுறோம். ஆனா, அட் லாஸ்ட் எங்க போனாலும் நம்ம எங்க யார பார்க்குறோம்? மனுஷங்கள தான் பார்க்குறோம். ஸோ கிவர் மைண்ட் செட்ல போகும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மள மீறி கம்மியாயிக்கிட்டே வரும். அப்புறம் ஏமாற்றங்கள் கம்மியாகும். ஓகே. கிடைச்சா சந்தோஷம். கிடைக்கலன்னா இட்ஸ் ஓகே. வெல் அண்ட் குட். எனக்கு தேவைகள் என் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து சந்திக்கப்படுகிறது. என்ன விசாரிக்கிறது அவரு அப்படின்னு நம்ம செட்டில்டா இருப்போம். இந்த இந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப 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 நம்மள வந்து என்ன பண்ணும்? ஃப்ரீயா வச்சுக்கும். எங்க போனாலும் வந்து ஒரு மாரி ஃப்ரீயாவே இருப்போம். ம். கண்டிப்பா எனக்கு இப்படி பண்ணியே ஆகணும், கிடைச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்க மாட்டோம். நம்ம மனநிலை கட்டாயத்துக்குள்ள இருக்காது. ஓகே. ஐ அம் ஸ்ட்ரெஸ்ஸிங் திஸ் அகைன் அண்ட் அகைன். ஸோ இது இப்போ எல்லாருக்கும் நாள்ல புரியும். கொஞ்சம் நாள்ல புரியும். நம்ம கூட புதுசா வரவங்க என்ன சிஸ்டர் சொல்றாங்க அப்படின்னு பாதி தான் புரியுது. புரியலனாலும், நீங்க தொடர்ந்து வரும்போது நம்ம என்ன சொல்ல ட்ரை பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு விடும். ஓகே. ஸோ வில் ப்ரே. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. கனெக்ட் ஆன ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உம்முடைய பெரிதான திட்டம் ரொம்ப அருமையா இருக்கு ஏசப்பா. அதற்காக நன்றி. நீங்க நியமித்ததை ஒருத்தரும் தடுக்க முடியாது. அந்த டெஸ்டினிக்குள்ள அவங்க போகிறத யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா எங்களாலேயே தடுக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க தெரிந்து கொண்டவர்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே எஸ் லார்ட் அன்ஸ்டாப்பபிளா அவங்க மாறுறாங்க. நிறுத்தப்பட முடியாதவர்களாய் அவர்கள் மாறுகிறார்கள். அதனால அவர்களுடைய நியமித்திருக்கிற ஓட்டத்துல அழகா பர்பஸ்ல ரொம்ப அழகா அவங்க ரூட்டடா ஆக போறாங்க. அதற்காக நன்றி. நன்றி, நன்றி அப்பா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நான் பிளெஸ் பண்றேன். தே ஆர் பிளெஸ்ட். அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி உம்முடைய சத்தியத்தை இவர்கள் மீது நான் பேசுகிறேன். ஒவ்வொருத்தருக்குள்ளயும் நிச்சயமான ஒரு பாதையை நான் பேசுகிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். இதுவா அதுவா என்று டபுள் மைண்டட்னஸ் எல்லாம் மாறுகிறதுக்காக நன்றி. இந்த எக்ஸ்ட்ரீம் யோசிக்கிறது இல்ல அந்த எக்ஸ்ட்ரீம் யோசிக்கிறது அந்த மாதிரி மனநிலைகள்லாம் இருக்குமானா அதுல இருந்தெல்லாம் ஒரு நிதானம், ஒரு பேலன்ஸ், ஆவியானவருடைய ஒரு பேலன்ஸ் உண்டாகட்டும். மனநிலையில் அப்படி உண்டாகட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரீதர மாஷாக்கர பேதர மௌஷதல ஹசதர மௌரதலே ಔರ ಮಾಶಾಕಾರ ದೇಹತಿರಮೇ ಕರ ಭೌಷದಲ ಮಾರದ ರಿಬಿ. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. நன்றி. நீங்க எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் எவ்வளோ பிளெஸிங்ஸ் இருக்குது. எவ்வளோ விடுதலை இருக்கு ஆண்டவரே. எவ்வளோ ஆறுதல் இருக்கு. எவ்வளோ நீங்க தேற்றுறீங்க எங்க ஒவ்வொருத்தரையும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் நீங்க வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. உமக்கு நன்றி. உங்க கவுன்சில் முன்னாடி எந்த விஷயம் நிற்க முடியாதுன்று நாங்க அறிந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆலோசனையில நடக்கிற மனுஷனுக்கு எல்லா விதத்திலயும் ப்ரொடெக்ஷன் உண்டு அப்படின்னு நாங்கள் அப்படியே எங்க லைஃப்ல பார்த்துக்கிட்டே வரோம் இசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் நீங்க அழகா நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. they feel blessed, they feel composed, they feel calm. அன்று பிரசன்னத்துல இருக்க கற்றுக்கொண்டவர்களுக்கு முதல்ல அவங்க மனசுக்குள்ள வர வேண்டியது காம், அந்த ரெஸ்ட், அந்த நீங்க கொடுக்கிற சமாதானம். எஸ் லார்ட். அதை ஒவ்வொருவரும் அனுபவிப்பார்களாக, அதை அப்படியே சுமந்து கொண்டு இருப்பார்களாக.
எது சுற்றி இருந்தாலும், எது சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும், நான் நிச்சயமான ஒரு ஓட்டத்துல இருக்கிறேன். என்னுடைய பாதை என்பது ஜீவ பாதையா இருக்கிறது. எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே என்னுடைய இதுல இருந்து திசை திருப்ப முடியாது. அப்படிங்கிற ஃபோக்கஸ் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறதுக்காக நன்றி. நன்றி. மேபி நெறைய டைம்ஸ் ஆரம்பிச்சோம். ஆனா, அந்த கொஞ்ச நாள் ஆனோனே டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு அந்த மாரியான மனநிலையில யாராவது இருப்பீங்களான்னா, ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம், நானே உன்னோடு இருந்து நீ போக வேண்டிய வழிய சொல்றாரு. ஐ வில் கைட் யூ கண்டினியூலி. யூ வில் நாட் கெட் டிஸ்ட்ராக்டட் பிகாஸ் ஐ எம் த ஒன் ஹூ இஸ் லீடிங் யூ. நான் தான் உன்னை நடத்துறேன். நான் தான் உனக்கு ஆலோசனை சொல்றேன். நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். நான் உனக்கு சகாயம் செய்வேன். ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ யூ வில் ஸ்டே ஃபோக்கஸ்ட். யூ வில் நாட் கெட் டிஸ்ட்ராக்டட் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அதனால டிஸ்ட்ராக்ஷன் வருது. நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ்டா போகணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பிரேயரா இருக்கட்டும், இல்ல ஒரு மார்னிங் ரொட்டீன். காலையில எழுந்த உடனே இது இப்படி இப்படி ஆர்கனைஸ்டா பண்ணணும்னு நீங்க நினைக்கிறதா இருக்கட்டும். தூங்க போறதுக்கு முன்னாடி இப்படி இப்படி நிறைய விஷயங்கள் யோசிப்போம்ல. எல்லாருக்குமே அது இருக்கு. நம்ம ஒழுங்கா இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் இப்படி சீரா இருக்கணும். என்னை சுற்றி எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா இருந்தா நல்லா இருக்கும். அப்படின்னு இருக்கும். ஆனா எல்லாருக்கும் அந்த ஜெனைனான ஆசைகள் இருக்கிறது. ஆனால் அது செய்யறதுக்கு தேவையான அந்த ஃபோக்கஸும் அந்த பலனும் இல்ல. அது தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். எஸ், எல்லாம் அப்படி ரிசீவ் பண்ணுங்க. ஏசப்பா, ஐ ரிசீவ், ஐ ரிசீவ். நீங்க எப்படி சிலுவை பர்யந்தம் எந்த எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தது மனுஷர்கள் மூலமா, பிசாசு மூலமா, மதவாதிகள் மூலமா, எமோஷனலா எவ்வளோ ட்ராமாக்குள்ளானீங்க. ஆனா உமக்குள்ள இருந்த அந்த ஃபோக்கஸ், ஆண்டவரே, ஒரு ஒரு விஷயத்த கேட்டேன், அதையே நான் நாடி அப்படின்னு நாங்க அந்த வசனத்தை பார்க்கிறோம். ஸோ அதையே நாங்க நாடுகிற விதமா அப்படி ஒரு ஃபோக்கஸ் உங்ககிட்ட ஆப்பரேட் ஆன அதே நேச்சர் ஆண்டவரே, அதுல நாங்க எல்லாம் பங்குள்ளவர்களா இருக்கோம். பங்குள்ளவர்களா இருக்கோம். திவ்ய சுபாவம் என்பது எங்களுக்குள்ள இருக்குது. அதுல நாங்க அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால ஒருத்தருக்கும் அவங்களோட வீடு, அவங்களோட தனிப்பட்ட ஜீவியம் இப்படி எல்லாம் இருக்கணும்னு அவங்களுக்கு சில டிசையர்ஸ், ஆசைகள், விருப்பங்கள் இருக்கலாம். அது எல்லாம் அப்படியே நிறைவேறுவதாக அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் பிளஸ் பண்றோம். மாத்தி மாத்தி பிளஸ் பண்றோம். இந்த கிரேஸ் ஷேரிங் ஹேப்பன். இந்த கூடுகையில சில பேருக்கு ஆல்ரெடி நீங்க அப்படி இருப்பீங்க. அது ஒரு கிஃப்டிங்காவே இருக்கும் உங்களுக்கு. யூ டூ திங்ஸ் பர்ஃபெக்ட்லி, யூ டூ திங்ஸ் இன் ஆர்டர். அது அப்படி நீங்க இருப்பீங்களாண்ணா அது அப்படியே பேசுங்க பார்ப்போம் எல்லாருக்கும். உங்க இருக்கிற இடத்துல, இசப்பா, இதெல்லாம் நான் சரியா செய்யறேன்னு எனக்கே தெரியுது. அதனால இந்த பிளெஸிங்கை நான் எல்லார் மேலயும் பேசுறேன். எல்லாருக்கும் இது ஒழுங்கா நடக்கட்டும். அவர்கள் விரும்புகிற காரியங்கள் நடக்கட்டும். அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம், இல்ல ஒரு வாக்கிங் போனோம். எல்லாம் பேசிக்ல இருந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன் வச்சுக்கணும். ஹெல்த் கான்சியஸா இருக்கணும். சரியான உணவு சாப்பிடணும். சரியான அந்த பயாலஜிக்கல் கிளாக் படி சாப்பிடணும். இப்படி நிறைய முடிவு எடுத்திருப்பீங்கல்ல. ஏற்கனவே யாரெல்லாம் அப்படி எடுத்திருக்கீங்க? ஆமா சிஸ்டர், அப்படிலாம் எடுத்திருக்கேன். ஆனா கொஞ்ச நாள் போச்சு, அதுக்கப்புறம் அப்படி முடியல அப்படின்னா, நோ. அது எப்படி சொல்றது? அது நீங்களே ட்ரை பண்றதை விட தானா அது அமையும். உங்களை மீறியே நீங்க அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்புறமா தான் நீங்க யோசிப்பீங்க, ஆமா இல்ல, நம்ம ரொம்ப நாளா அப்படி கரெக்டா செஞ்சுட்டு இருக்கோமே. இப்ப ஏற்கனவே சில விஷயங்களை நீங்க சரியா செஞ்சுட்டு இருப்பீங்க. அது எதை செய்யறீங்கன்னு யோசிங்க. ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்துலயுமே ஒழுங்கில்ல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க கரெக்டா செஞ்சுட்டு இருப்பீங்க. அதனாலதான் யூஆர் இன் த ரைட் பிளேஸ் இப்போ. அப்ப ஆண்டர் பிரசன்ஸ்ல இருக்கிறீங்களே, அதுவே ஒரு சரியான விஷயம் தான் நீங்க பண்றது. இப்ப காலையில எழும்பி ரெகுலரா அந்த ப்ரேயர்ல கனெக்ட் ஆகுறீங்க, இல்ல உங்க தனிப்பட்ட ப்ரேயர்ல நீங்க ஒரே டைம்ல போறீங்கன்னா சூப்பர்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஈவினிங் நீங்க என்னதான் தனியா ஜெபம் பண்ணாலும் எல்லாரோட சேர்ந்து இந்த விஷயத்த கண்டிப்பா செய்யணும். எவ்வளவுதான் வேலை இருந்தாலும், எவ்வளவுதான் டிராவல்ல இருந்தாலும், இது இருந்தாலும் அது இருந்தாலும், ஹெட்போன் எப்பயாச்சும் அட்டன் பண்ணிடணும். இந்த ஃபோக்கஸ், புரியுதுங்களா? உங்களுக்கு இல்லைன்னு கிடையாது. அந்த கேரக்டர் எனக்கு இல்லை அப்படின்னீங்கன்னா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொல்றேன். மீதி ஏதாவது விஷயமா இருக்கும். ஒரே நேரத்துல ஒரு விஷயத்த நீங்க செய்யறவங்களா இருப்பீங்க. கரெக்டா பிளான் பண்ண மாதிரி செய்யறவங்களா இருப்பீங்க. இல்ல கிச்சன்ல சில பேர் அழகா அடக்கி வச்சிருப்பீங்க திங்ஸ் எல்லாம். யாரெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும்? கிச்சன்ல திங்ஸ் அடக்கி வைக்கிறது. சில வீடெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அழகா இருக்கும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, பெருசுல இருந்து சின்னது, சின்னதுல இருந்து பெருசு, அது மாதிரிலாம் அடக்கி வச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாமே ஒரு ஒழுங்குங்கிறேன். சோ அதெல்லாம் என்ன உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யோசிச்சு யோசிச்சு பார்த்து அதை செரிஷ் பண்ணுங்க. மீதியான ஏரியால நீங்க தானாவே மேனிஃபெஸ்ட் பண்ண இருப்பீங்க. நான் எதுலயுமே சரி கிடையாதுன்னு நம்மளே நம்மளை பத்தி சொல்லுவோம் சில நேரத்துல. அப்படி கிடையாது.
இப்படியெல்லாம் நம்மள வந்து என்ன பண்ணல, ஆண்டவர் விட்டுறல. நம்மளுக்குள்ள அந்த மாற்றங்களை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாரு. நமக்குள்ள ஒரு சேஞ்ச் அது இருக்குதான் செய்யுது. ஹோப் இருக்குது. நமக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்னா நமக்கு சகாயம் செய்கிறவர் அவரே. ஸோ எந்தெந்த ஏரியாலாம் ஏசப்பா எங்கெல்லாம் ஸ்கேட்டர்டா ஃபீல் பண்றனோ நான் அதையே தியானிக்காதபடிக்கு எனக்குள்ள இருக்கிற எந்தெந்த விஷயத்துல பாசிட்டிவா நான் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா பண்றேன்னு எனக்கே தோணுதோ அதை மைண்ட்ல கொண்டு வந்து அப்படியே என்ன பண்ணுங்க, பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா இந்த ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த விஷயத்த நான் சரியா செய்றேன். இந்த விஷயத்த நான் என்ன பண்றேன், பெஸ்டா செய்றேன். நம்ம மைண்ட்ல கொண்டு வந்து பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். இருக்கிறத அப்படியே செலிப்ரேட் பண்ணுங்க. கொண்டாடுங்க. உங்களுக்கு இருக்கிற நேச்சரை கொண்டாடுங்க. ஏன் நீங்க யாருக்குன்னா ஒரு கஷ்டம்னா உடனே அவங்களுக்கு உதவி செய்யணும். ஐயோ அவங்களுக்கு எதாவது நல்லது நடக்கணும், இல்ல இருக்கிற இடத்துல அவங்களை பிளஸ் பண்றேன், நான் டிக்ளேர் பண்ண சரியாயிரணும் அவங்களுக்கு நம்ம மனசார நினைக்கிறீங்களா? தட் இஸ் அ வெரி வெரி குட் திங். அது ஒரு பழக்கமாவே உங்களுக்கு இருக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? யூ கிவிங் எவ்ரி டைம் யூ திங்க் விஷ். யாருக்காவது நல்லது நினைக்கிறீங்கன்னா அது ஒரு நல்ல சோயிங்க. அது ஒரு நல்ல பழக்கம். அது ஒரு ஏன்னா அது இன்னேட்டா உங்களோட இருந்து நீங்க அதை செய்றீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். அதை செலிப்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களை விட மற்றவர்கள் மேன்மையா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறீங்களா? அது எவ்வளவு சூப்பர் கேரக்டர் தெரியுமா? அது எவ்வளவு நல்ல கேரக்டர். உங்களை விட இன்னொருத்தங்களுக்கு, உங்க அண்ணாக்கு இல்ல உங்க தம்பிக்கு, உங்க கூட பிறந்தவங்களுக்கு ஏதோ நல்லது நடக்குதுன்னா அதை நினைச்சு ஓரமா கூட ஒருவேளை நான் பின்தங்கி இருக்கணும்னு நினைக்காம சூப்பர்னு சந்தோஷப்படுறீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம். அதுக்காக இசப்பா என்னை இருதயத்தை இப்படி வச்சிருக்கிறீங்களே உமக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா மீதி எல்லாம் உங்க கண் பார்க்க நீங்க உணர்கிற குறைகள் எல்லாம் தானா போயிடும். அது தானா அது இல்லாமல் ஆகிவிடும். சோ என்னெல்லாம் இருக்கு உங்களுக்குள்ள பிளஸ் அப்படியே மைண்ட்ல கொண்டு வாங்க. இல்ல சில பேருக்கான இது எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பேப்பர்ல எழுத ஆரம்பிங்க தனியா உட்காந்துருக்கும் போது. எனக்குள்ள என்னதான் இருக்குது, என்னெல்லாம் பாசிட்டிவா இருக்குது, எதெல்லாம் நான் உண்மையாவே நல்லா இருக்கிற கேரக்டர் வைஸ், தி திங்ஸ் யூ டூ, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு கிடைச்ச காம்ப்ளிமெண்ட். சில பேர்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, இல்ல நீங்க சூப்பரா அழகா நீட்டா சாரி கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேங்க லேடிஸ்க்கு. இல்ல நீட்டா அயன் பண்ணி நீட்டா அந்த அது கலையாம போடுறது உங்களுக்கு பாருங்க, அது ஒரு குட் திங் இல்ல. இப்ப மென்னு நிறைய பேர் வந்து இப்படிமா நீட்டாவே இருப்பாங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா அது ஒரு நீட்டா இருக்கும் அவங்கள பாக்குறதுக்கு. அவங்க இருக்கிற இடம் நீட்டா இருக்கும். சோ அதெல்லாம் குட். வெரி குட் அதெல்லாம். சோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், we can really thank God for that. அதெல்லாம் வந்து கிஃப்டடா நீங்க வந்திருக்கிறீங்க. சோ மீதி ஏரியாலாம் என்ன ஆகும், தானா சரியாகும். தானா சரி, ஒன் திங் அட் a டைம். ஒன் திங் அட் a டைம். ஒரு பெரிய ஒரு மனுஷர், அவரு ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் சொல்றாரு, சி திங்ஸ் காட் வெரி மெஸ்ஸி. ஒரு டைம்ல வந்து என் லைஃப்ல எல்லாமே ஒரு மாதிரி நான் நினைச்ச மாதிரி எனக்குள்ள சொதப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. ஏன்னா கடன் பக்கம் ஒரு ஒரு பக்கம், ஃபேமிலி இஷ்யூஸ் ஒரு பக்கம், சிக்னஸ் ஒரு பக்கம், எது இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே, என்னது ஒண்ணுமே வந்து சரியா இல்லையாம். அப்படி சுத்தி சுத்தி அவருக்கு மெஸ்டப்பா இருந்துச்சாம். அப்போ ஒன் ஃபைன் மார்னிங் அவர் வந்து என்ன யோசிச்சாரு, என்னதான் பண்றது, என்னால எதையுமே ஒழுங்கா பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து எங்கேயோ ஒரு கேள்விப்பட்டிருக்காரு, அட்லீஸ்ட் மேக் யுவர் பெட். அப்படின்னா என்ன, நீ தூங்கி எழுந்துக்கிறல்ல, நீ தூங்கி எழுந்த இடத்த நீட்டா பண்ணிடு. நீட்டா பண்ணிட்டுனா நீ தூங்கி மூடிட்டு தூங்குற பெட்ஷீட்டை வந்து என்ன பண்ண, அட்லீஸ்ட் மடிச்சு வை. பெட் சுருக்கத்தெல்லாம் எடுத்து போட்டு சரியா பண்ணு. வெளியில போ. வெளியில போய் நீ செய்யறத செய். ஒருவேளை அந்த டே உனக்கு ஒர்ஸ்ட் டேயா இருந்து கேவலமான நாளா இருந்து மத்த நாள் மாதிரிதான் இருந்துச்சுனாலும் திரும்பி வந்தா there will be one good thing. என்னது, என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க. அவர் போய் தோத்து போய் எல்லாம் ஒரு மாதிரி நெகட்டிவாவே போயிட்டு இருக்கு, அந்த பெட் சரி பண்ணிட்டு போ. திரும்ப வந்தா என்ன இருக்கும், அட்லீஸ்ட் உனக்கு அந்த டேல ஒரு நல்ல கிளீன் பெட் இருக்கும். நீ வந்து ஒரு உன்னுடைய சரீரத்துக்கும் ரெஸ்ட் கொடுக்கலாம். நீ அமைதியா படுத்து என்னதான் நடக்குதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆலோசனை கிடைச்சிச்சான். ஸோ ஹி ஸ்டார்டட் ஃப்ரம் மேக்கிங் இஸ் பெட் தான். எழுந்த உடனே தூங்கி முழிச்சிட்டு மொத வேலையா என்ன பண்ணுவாராம், சுருக்கத்தெல்லாம் எடுத்துட்டு பில்லோ எல்லாம் சரி பண்ணி பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வைக்க ஆரம்பிச்சாராம் ஃபர்ஸ்ட். இதை தொடர்ந்து செய்தாராம். 100 விஷயம் செய்வானாங்க. 100 விஷயம் செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கவும் கிடையாது. நம்மளால அது முடியவும் முடியாது. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் எதை சரியா செய்ய முடியுதோ அதை டெய்லி செய்யுங்களேன். டெய்லி செய்யுங்களேன். இப்ப எனக்கு அப்படிதான் ஆண்டவர் நடத்தினாரு. சில விஷயம் ஐயோ இதை பண்ண நம்ம மல்டி ஃபேசட்டடா நிறைய விஷயத்த பண்றவங்க எதையுமே ஒழுங்கா பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி இருக்குல்ல. இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு மைண்ட் பறக்கும் போது எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டோம். அதனால ஒரு ஒரு விஷயமா நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஏரியால கரெக்ட் ஆயிட்டு இருக்கும் போது தானா என்ன ஆகும், மீதி ஏரியாவுக்கு நேரா அந்த ஒழுங்கான ஒரு மைண்ட் செட் அது உங்களுக்குள்ள ஆழ்மனதுல அது உருவாக உருவாக மீதி ஏரியால எல்லாம் அது அப்படியே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும்.
அதுக்கான ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், வாய்ப்புகள் வரும், சூழ்நிலை வரும், அதுக்கான மனுஷங்க சேருவாங்க. ஸோ அதனால ஸ்டார்ட் டூயிங் வாட் யூ கேன் டூ அப்படின்னு. ஸோ அதனால பெட்ஷீட் மடிச்சு வைங்கன்னா சில பேர் ஒருவேளை நான் வந்து எல்லாரும் நீங்க அப்படி ஒழுங்கா மடிப்பீங்களா இருக்கும். நம்ம அவசரத்துல சில நேரத்துல ஐயோ எழுந்த உடனே பதட்டமா ஐயோ இது பண்ணுமே அதை பண்ணுமே சொல்லிட்டு நம்ம டபால்னு எழுந்து போயிடுவோம்ல. இதுக்கு மேல ட்ரை பண்ணுங்க. ஒரு டிப்ஸா கொடுக்குறேன். இது ஒரு இதுதான் கர்த்தர் பேசுறாராலாம் நான் சொல்ல, சுவிதா தான் பேசுறேங்க. நானே சொல்றேன். அட்லீஸ்ட் எழுந்து என்ன பண்ணுங்க, மென்னா இருந்தா கூட மென் பெட்ஷீட் மடிக்க கூடாதுன்னு வேதத்துல இல்ல. அதனால எல்லாருமே என்ன பண்ணலாம், பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வைக்கலாம், பெட் எல்லாம் சரி பண்ணி வைக்கலாம். அஹ் பண்ணலாமா இல்லையா? நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னா பிரதர்ஸ் இருக்கிறீங்களா? அது பண்ணுங்க. பண்ண ஆரம்பிக்கலாம். மீதி விஷயங்கள் தானா நடக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இது சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஆவிக்குரிய விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் எல்லாத்தையும் யோசிக்காதீங்க. இன்னைக்கு நான் இத்தனை அதிகாரம் வாசிக்கணும், இல்ல ஒரு புக்கே வாசிக்கணும். சூப்பர் பிரதர், நீங்க ஆல்ரெடி பண்றீங்க. வெரி குட், பிளஸ் யூ, பிளஸ் அதர் பிரதர்ஸ். அவங்களும் அதை செய்யட்டும். அஹ் ஏதாவது ஒரு சாப்டர் படிக்க முடியலையா இருக்கும், நிறைய விஷயம் செய்ய முடியலையா இருக்கும் உங்களால. ஆனா அட்லீஸ்ட் யூ ஹாவ் யோர் பைபிள் பை யோர் சைட், உங்க பக்கத்துல வச்சு ஒரு எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அட்லீஸ்ட் ஒரு 5 வசனம் இல்ல 10 வசனம் டெய்லி படிக்க ஆரம்பிங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் நீங்க பாப்பீங்க உங்களை மீறியே நீங்க வந்து ஒரு சாப்டரா வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஆவியானவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்வார். ஒரே நேரத்துல எல்லாத்தையும் தூக்கி தலையில வைக்க மாட்டார். ஸோ பைபிள் ரீடிங்க்கு இப்படி ட்ரை பண்ணுங்க. ப்ரேயருக்கு லாங் டைம் ப்ரேயர்ஸ் பைபிள்லயே ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்க வந்து பயங்கரமான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு அடுக்குமுறையெல்லாம் போட்டு இலக்கணம் எல்லாம் சரியா வச்சு அப்படி ஜெபம் பண்ணி இப்படி ஜெபம் பண்ணி அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறாருன்னு சொல்லி ஜெபத்தை நீட்டிக்கிறது அவருக்கு பிடிக்காதுன்னே நேரா சொல்லிட்டாரு அந்த பரிசேயருங்க கிட்ட எல்லாம். ஸோ அதனால ஸ்டார்ட் ப்ரேயிங். உங்களுக்கு தெரிஞ்சது ஒருவேளை அந்நிய பாஷை நீங்க பெற்றுக்கொள்ளல ஆனா வாஞ்சியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டைம் என்ன பண்ணுங்க, ஒதுக்குங்க. ஒரே டைம் தான்றது இல்ல. ஒதுக்கும் போது 5 நிமிஷம் அட்லீஸ்ட் அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லாரையும் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சு, ஃபேமிலி மெம்பர்ஸை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சு, அப்படியே நீங்க இதெல்லாம் மைண்ட்ல கொண்டு வர்றீங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து தேங்க் பண்ணி இது இப்படி நடக்கணும்னு விரும்புகிற விஷயத்தெல்லாம் மைண்ட்ல கொண்டு வந்து நடந்த மாதிரி தேங்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 5 நிமிஷம், நிறைய நேரமே வேண்டாம். அப்படி செய்யும் போது டெய்லி செய்யுங்க. இப்போ ஒரு நாளைக்கு இன்னைக்கு 12 ஹார்ஸ் காலைல முழிச்சதுல இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரே முறையாச்சும் 5 நிமிஷம் அதை பண்ணியிருக்கேனா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. இது மாதிரி டெய்லி பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு 21 நாள்ல என்ன ஆகுதான், நம்ம மூளை செம்ம ஹேபிட் ஃபார்மிங்கா மாறிடுதான். 21 நாள்ல ஒரு புதிய பழக்கத்தை கொண்டு வந்து விட முடியும். நம்ம மூளை செல்லெல்லாம் என்னது அந்த அளவுக்கு சீக்கிரமா ஹேபிட்டை பிடிச்சிக்குது. அது நல்லதோ கெட்டதோ பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதனால 21 நாளுங்கிறது அப்படியே நீங்க பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா யூ மேட் இட் அ ஹேபிட். அப்போ உங்களை மீறியே பிரசன்ட்ல இருந்து பழகணுங்க. அப்படியே டைம் தானாவே என்ன அதிகமாகும். எதை செய்யும் போது சின்ன சின்ன ஸ்டெப்பா, பெரிய லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாம் நமக்கு வேண்டாம். ஒன் ஸ்டெப் அட் அ டைம், ஒன் டே அட் அ டைம். அதையும் நான் வந்து எடுத்த உடனே நான் வந்து இதை 100 நாள் செய்ய போகிறேன், 50 நாள் செய்ய போகிறேன் அப்படி எல்லாம் ஒண்ணு. ஒன் டே அட் அ டைம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு நைட்டு தூங்க போறீங்க, விட்டுருங்க, இந்த டே முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் மட்டும் இதை என்னால ஃபாலோ பண்ண முடியுதான்னு மட்டும் பண்ணுங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இதை வந்து சைக்காலஜிஸ்ட் சொல்ல, சைக்காட்ரிஸ்ட் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 6ஆவது அதிகாரத்துல அந்தந்த நாளுக்கு அந்தந்த விஷயம் போதும், நாளைய தினத்தை குறித்து என்ன பண்ணாத, டோன்ட் வரி அப்படின்னு. பிளான் பண்ணாதன்னு சொல்லல, கவலைப்படாத. ஐயோ இதை இன்னைக்கு செய்யறோம் நாளைக்கு செய்ய முடியுமான்னு கூட கவலைப்படாதீங்க. ஆனா டூ ஒன் திங் அட் அ டைம், ஒன் டே அட் அ டைம் அப்படின்னும் போது ஒரு நாள், இந்த ஒரு நாளை நான் வந்து இப்படி நடத்தணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான். அடுத்த நாளை பத்தி நான் யோசிக்க மாட்டேன்னு நீங்க பண்ணுங்க. அந்த நாளுக்குரிய கிருபைகள் உங்க மேல அப்படியே சூழ்ந்து கொள்ளும். அந்த கிரேஸ் உங்களை நடத்துறத பாப்பீங்க. யூ வில் பி பிரசன்ட் இன் த நவ். அந்த நாளை மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கான்சியஸா இருந்தீங்கன்னா, அவேரா இருந்தீங்கன்னா, நம்ம சில விஷயங்களை சரியா செய்ய முடியும். ஸோ மொத்தமா சேர்த்து என்ன யோசிக்க கூடாது, 40 நாள் செய்ய போறேன், 100 நாள் செய்ய போறேன், இன்னும் வாழ்நாளெல்லாம் அப்படி இருக்க போறேன், ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். ஆனா டு ஸ்டார்ட் வித் பேபி ஸ்டெப்ஸா, ஒன் டே அட் அ டைமா யோசிங்க எது செஞ்சாலும். இப்போ இன்னைக்கு நான் வந்து இந்த பெட்டை சரி பண்ண போறேன், ஓகே சூப்பர் அப்படின்ட்டு அது அது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுங்க. அதை செஞ்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான். அடுத்த நாள் உங்களை மீறி அந்த ஒரு உற்சாகம் வரும், நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க.
ஓகே. எல்லா விஷயத்துக்குமே ஒன் டே அட் அ டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எமோஷனலா ரொம்ப அவுட் பர்ஸ்ட் ஆகுது, நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்ல நான் வந்து அதிகமா சாப்பிட்டுறேன், இல்ல தேவையில்லாத ஃபுட் சாப்பிட்டுறேன், அந்த மாதிரி எதாவது ஒரு கிரேவிங்கோ இல்ல செய்ய வேணாம்னு நினைக்கிற விஷயத்த செய்யறீங்களா இருந்தா அதை வந்து என்ன பண்ணாதீங்க. இதுக்கு மேல நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படியெல்லாம் நிறைய முறை டைலாக் எல்லாம் விட்டு நான் மிஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல இதை பண்ண மாட்டேன், அதுக்கு மேல இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சிடும் போது நம்ம பசங்க என்ன 3 கேமரா சுத்தி இருக்கா, அன்னைக்கு சொன்னீங்களே இதை செய்ய மாட்டேன்னு, இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு, இது இப்படிதான் பண்ண போறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால டைலாக் எல்லாம் விட்டுறாதீங்க, அதுவும் பிள்ளைங்க எதற்கு விட்டுறவே விட்டுறாதீங்க. நீங்க தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கே ஒரு இது வச்சுட்டு இந்த டே ஃபுல்லா நான் இப்படி இருக்க போறேன்னு மட்டும் உங்களுக்குள்ள நினைச்சுக்கோங்க. அது வந்து ஃபுட்டுன்னு மட்டும் இல்ல, இந்த கோவப்படாம இருக்கிறது, இல்ல அவசரப்பட்டு பேசாம இருக்கிறது. இப்ப இன்னைக்கு ஒருத்தவங்க ஹர்ட் பண்ற மாதிரி பேசினா இந்த டே ஃபுல்லா அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன். ஒருத்தவங்க உங்களை பார்த்து பார்க்காத மாதிரி போறாங்கன்னா அதை வந்து நான் என்ன பண்றேன், இந்த டேல நான் அதை பெருசா எடுத்து உள்ள எடுத்துட்டு ஹர்ட் ஆயிட போறதா, என்னையும் நான் ஹர்ட் ஆக விட போறது இல்லை அப்படின்னா இந்த டே மட்டும் யோசிங்க. ம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல. ஒருத்தவங்க நீங்க ஆஃபீஸ் போறீங்க, இல்ல ஸ்கூலுக்கு போறீங்க, இல்ல ஒரு சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு போறீங்கங்க. ஒருத்தவங்க உங்களை நேரா பார்த்துட்டு வர மாதிரியே இருக்கு, ஆனா உங்களை பார்த்தோன்னா அவங்க வேற பக்கம் திரும்பி போற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது அவங்க உண்மையாவே அவாய்ட் பண்ணாங்களோ இல்ல வேற வேலையா போனாங்களோ, எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல யோசிக்கிறதுக்கு. ஆனா நம்ம மனசு என்ன சொல்லும், வேணுமுட்டுக்கே பண்றாங்கன்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் கொடுக்கும், ஒரு கதையை சொல்லும். இவங்க இதனாலதான் பார்க்காம போனாங்க, இதனாலதான் இது பண்ணாம போனாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கலாம்னா, ஒருவேளை உண்மையாவே அவங்க பிஸியா போகலாம், உண்மையாவே வேற எண்ணத்துல போலாம். பல நேரங்கள்ல நாமளே எதையோ யோசிச்சுக்கிட்டு எங்கேயோ பாத்துக்கிட்டு இருப்போம். யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க இதுல? அஹ் எங்கேயோ பார்த்துட்டு இருப்போம், அவங்க கிட்டதான் பார்த்துட்டு இருக்கோன்ற மாதிரி தான் நான் கவனம் எங்கேயோ இருக்கும், நடந்துகிட்டே இருப்போம், வேற ஏதோ யோசனையில போயிட்டு இருப்போம். அப்படியா நீங்க சொன்னீங்களா, ஆமா நான் ஐயோ நான் கவனிக்கல அப்படின்னு நம்மளே சொல்லியிருப்போம். அதை இன்னொருத்தர் செய்யும் போது அஃபண்ட் ஆயிடும். அவங்க வேணுமுட்டுக்கே தான் பண்ணாங்க, அவங்க வேணும்னே என்ன அவாய்ட் பண்ணாங்க, என்னை பார்த்து பார்க்காத போனாங்க, என்ன விஷ் பண்ணாம போனாங்க, இப்படியெல்லாம் வரும் தானே சில நேரத்துல. ஆனா இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணாலே எப்படின்னா மனுஷங்களை ஹேண்டில் பண்றது இதெல்லாம் எங்க போனாலும் நம்ம கடைசியில வந்து முட்டுறது மனுஷங்க கிட்டதான். சோ இவங்களை ஹேண்டில் பண்றதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பழகிக்கிட்டோம்னா, சோ எடுத்தவொடனே அஃபண்ட் ஆக மாட்டேன். என்னை பார்க்காமலே ஒருத்தவங்க போனாலும் அஃபண்ட் ஆக மாட்டேன். அவங்க ஆக்குபைடா இருந்திருக்கலாம், பிஸியா இருந்திருக்கலாம், வேற விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் ஒருவேளை உண்மையாவே கோபமும் இருந்திருக்கலாம், அதையும் கர்த்தர் ஹீல் பண்ணுவாருன்னு ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோங்க. ஓகே. எடுத்த உடனே என்ன உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அனாதை மனப்பான்மை, அந்த ரிஜெக்ஷன் ஃபீலிங், என்னை வந்து ஒதுக்குறாங்க அப்படி சொல்லி அந்த அந்த வழிய வந்துடாம பாத்துக்கிறதுக்கு இதையும் ஒரு டே அட் அ டைம் பண்ணலாம். யாரையெல்லாம் மீட் பண்றீங்களோ, இன்னைக்கு ஐ எம் வெரி கான்சியஸ், ஐ எம் நாட் கோயிங் டு கெட் அஃபெண்டட். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் எனக்கு என்ன பண்ணுவார், நினைப்பூட்டுவார். இல்ல, யூ ஹவ் டேக்கன் a டெசிஷன், யூ ஹாவ் டு கோஆபரேட் வித் மீ, ஐ வில் கிவ் யூ த ஸ்ட்ரென்த்னு சொல்லுவார் உள்ளுக்குள்ள இருந்து. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நாளைக்கு யோசிக்காதீங்க, ஒரே நாளைக்கு. பஸ்ல டிராவல் பண்றீங்க, ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க, இல்ல நீங்க சும்மா நடந்து போறீங்க, யாராவது திடீர்னு முட்டிட்டாங்கன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க? முட்டுவாங்கன்னு சொல்லலைங்க, தெரியாம நடக்கும்ல சில நல்ல ரஷ்ல போகும்போது பண்ணும்போது. எடுத்த உடனே அது ஆக்சிடென்டலா நடந்திருக்கலாம்னே யோசிக்காம வேணும்னே செஞ்சாங்கன்னு சொல்லி ரியாக்ட் பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. அதுவும் விமன் எல்லாம் வந்து ஒரு ஃபெமினிஸ்டா மாறிடுவாங்க. யாராவது தெரியாம வச்சா கூட டபால்னு என்ன பண்ணக்கூடாது, ஆக்சிடென்ட்காம டிசர்ன் அண்ட் தென் ரெஸ்பாண்ட் டு திங்ஸ். டிசர்ன் அண்ட் தென் ரெஸ்பாண்ட் டு திங்ஸ். இது ஆவியானவர் நடத்துகிற நிதானம். டெய்லி நம்ம பீப்புளை தான் பாக்குறோம். எங்க இனத்தொகை ரொம்ப அதிகமாயிட்டே போறதுனால என்ன, சுத்தி சுத்தி ஜனங்க, எங்க போனாலும் ஜனங்க எங்க இருந்தியா வந்தாங்கன்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பயங்கரமா இருக்காங்க இல்லையா. சோ இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. அஃபண்ட் ஆகாம இருதயத்தை காத்துக்கணும்னா உண்மையாவே ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலா நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ ஆண்டவரும் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவும் ஒரு மினிஸ்ட்ரி வந்து 30 இயர்ஸ்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ அது வரைக்கும் மனுஷர் பாவம் நல்லா ஃப்ரீயா இருந்துட்டு இருந்தாரு. கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணாரு, அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணாரு, எல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அந்த ஊழியத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு, அது வரைக்கும் ஜனங்களை ஹேண்டில் பண்ணதில்லை, அவர் கும்பல் கும்பலா ஹேண்டில் பண்ணதில்லை. இதை ரெக்கார்ட் ஆயிருக்கா இருந்தா சொல்லுங்க. அவர் தனியா இருந்தார். மேபி அவங்க அண்ணன் தம்பி, மேரியோட பிள்ளைங்க எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க கூட இருந்திருப்பாரா இருக்கும். பட் கூட்டம் கூட்டமான ஜனங்களை அவர் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சது ஊழியத்துக்கு வந்துதான். ஏன் அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு வந்து சவால் இருந்திருக்கும்.
வித்தியாசமான ஜனங்க, கூட்டம், நெரிசல், ஐயோ என்ன கிடைக்கும்னு நினைச்சு வர ஜனங்க, இவர் எப்படி இருக்கிறாரோன்னு பார்க்க வர ஜனங்க, வெறும் பண்ணுக்காக ஃபுட்டுக்காக வந்த ஜனங்க, இதெல்லாம் சில பேர் தாகமாவே வர ஜனங்க, பல தரப்பட்ட ஜனங்க. அப்ப இந்த ரோமன் எம்பையர் இருந்து நம்மளை காப்பாத்துவாரா, இவர் எப்படிப்பட்டவருன்னு நீ அப்படியே டிசைன் பண்றதுக்குனே செக் பண்றதுக்குனே வந்த ஒரு கூட்டம். அந்த ஒரு பக்கம் பரிசேயர் சதுசேயர், எப்படா தப்பு கிடைக்கும், அடுத்து இவர் என்ன பண்ணலாம்னு அப்படி ஒரு கூட்டம். எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் போதும் he was so calm, he was so composed. அதிகாலையில அந்த பிதா கிட்ட போயிட்டு அவர் வந்து he had a relationship, he had a heart to heart talk. என்ன பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க காலையில போயிட்டு? அவர் தான் சாமி இல்ல, ஏசப்பா தான் வார்த்தையானவர், அவர் இப்ப மாம்சமா வந்திருக்கிறாரு. அவர் 100% கடவுளா இருக்கும்போது 100% மனிதனாவும் இருந்தாரு. அவர் மார்னிங் போய் ஆனா ப்ரே பண்ணாரு. அந்த டேக்கு ப்ரே பண்ணாருன்னா எவ்ரி டே ஹி டிட்னு இருக்கு இல்லையா, வழக்கம் போலன்னு இருக்கு. எதுக்கு ஒரு நாள் இல்லை, வழக்கம் போல அவர் ஜெபம் பண்ணாராம். அப்ப என்ன பண்ணிருப்பாரு, he would have had a heart to heart talk. அந்த சொல்லியிருப்பாரு இல்ல, அந்த டிசைபிள்ஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்க இப்படி அழைக்க சொல்லி இப்படி எல்லாம் பண்ணீங்க, ஒருத்தனும் ஒரு மாதிரி இருக்கான் ஆண்டவரே. பேசியிருப்பார்ல, அதெல்லாம் கூட இருக்காது தானே. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டாரு, மேபி he would have discussed. இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்குது, இவங்களெல்லாம் வந்து 12 பேரை நான் எப்படி உருவாக்கி இது பண்ணி கொண்டு போறேன், உங்க கிரேஸ் தான் அப்படின்னு அதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு, எடுத்திருப்பாரு. ஏன்னா அவ்வளோ ஆண்டவருக்கும் நெருக்கடி இருந்தது. பட் ஆனாலும் அஃபண்ட் ஆகாம இருதயத்தை காத்து கொண்டு ஒரு நாளும் ஆண்டவர் பிரசன்னத்துல இருந்து கிரேஸை ரிசீவ் பண்ணி ஒன் டே அட் டைம். ஒரு டே ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா ஜீசஸ் ரொம்ப பிஸி. நம்மள மாதிரி எல்லாம் இல்ல, அப்படியே சோஃபால கால்பட்டு ஜாலியா அப்படி பெட்ல உட்காந்து அப்படிலாம் இல்ல. சோ பிஸி, பிசிக்கலா நிறைய நேரத்துல டயர்டும் ஆயிருக்கிறாரு. ஏன்னா என் படுத்த ஒண்ணு தூக்கம் வந்திருக்கு. இப்ப நிறைய இடத்துல ஏசப்பா அயர்ந்து தூங்கிட்டாரு அயர்ந்து தூங்கிட்டாருன்னு இருக்குதானே, இருக்கா இல்லையா பைபிள்ல? அப்படின்னா அந்த அளவுக்கு உடம்புல டயர்டு, அப்படி நல்லா தூங்குறாரு. ஸோ அவ்வளோ அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஈவன் இந்த மிட்ஸ் ஆஃப் பிசிக்கல் டயர்ட்னஸ் நம்ம நல்லாவே இருப்போங்க, சூப்பரா இருப்போம், செம பர்ஃபார்ம் பண்ணிருப்போம், கூலா இருப்போம், அன்பா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். ஆனா உடம்பு எக்ஸ்ட்ரீமா டயர்ட் ஆகும்போது அந்த நேரம் வந்து யாராவது கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காஃபி போட்டு கொடு, இல்ல ஒரு டீ போட்டு கொடு, இல்ல ஒரு ஏதாவது ஒரு ஹெல்ப் அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுன்னா நமக்கு எங்க எங்க இருந்து தான் அந்த விழுந்து போன தூதன் வருவான்னு தெரியாது. உள்ளுக்குள்ள இருந்து சருன்னு வரும்ல சில நேரத்துல நமக்கு. ஏன்? ஆனா ஆண்டவருக்கு அப்படி கூட வரல. அவருக்கு வந்த ஆங்கர் கூட காட்லி ஆங்கர். ஒரே முறை இந்த பிசினஸ் பண்ற இந்த ஊழியக்காரங்க பாஸ்டரை பார்த்து மட்டும் தான் வந்திருக்குது, அவர் மதவாதிகளை பார்த்து தான் டென்ஷன் ஆகி இருக்காரு, அதுவும் அவேரா ஆனாரு. he was not unaware. அதாவது ஷார்ட் டெம்பர் ஆகல ஆண்டவர். புரியுதுங்களா? இப்ப நமக்கு வர மாதிரி கோவம் அவருக்கு வந்துச்சா, அப்படி வரல. இப்ப நம்ம டப்புன்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒண்ணு போட்டு பண்ணுவோம்ல. இப்போ ஹஸ்பண்ட் மேல டம்முன்னு கோவம் வந்துருச்சு, இல்ல ஒய்ஃப் மேல கோவம் வந்துச்சு, இது பக்கத்துல பிள்ளைதான் இருக்குன்னா பட்டு நீ வேற அப்படின்னு சொல்லி அதை ஒரு டப்புன்னு ஒரு அடி போடுறதோ, அது ஒரு திட்டு கொடுத்துட்டு போறதோ, அந்த மாதிரி ஷார்ட் டெம்பர் ஆகல ஆண்டவர். அவர் he was aware what he was doing. godly anger, அநீதியை பார்த்து ஜனங்களை அவங்க பண்ற அந்த அந்த ப்ரெஷரை பார்த்து அவருக்கு கோவம் வந்துச்சு. இட் வாஸ் அ காட்லி ஆங்கர். புரியுதுங்களா? பட் மற்றபடி எங்கேயுமே அவர் வந்து வேற மாதிரி என்ன பண்ணல. அவர் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்துட்டாங்க, டெம்ப் பண்ணி பார்த்துட்டாங்க, அப்படியே சோதிச்சு பார்த்துட்டாங்க, இரிட்டேட் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனாலும் ஏன் யூனோ ஒன் டே அட் அ டைம், ஒரு டே அவங்களோட டைட் பேக்டா இருக்கும் போதும் he was so aware of God's presence. பிதாவுடைய அன்பு அப்படியே அவர் ரியலா நிரப்புனதுனால அந்தந்த நாளை என்ன பண்றாரு, இது பண்ணிட்டு அவரு அதை சொல்றாரு இல்ல, மத்திய 6வது அதிகாரத்துல ஏசப்பா சொல்றாரு ஒன் டே அட் அ டைம் போதும்பான்னு. அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லல அதை பத்தி. அந்த அந்த ஜனங்களை மீட் பண்ண ஆரம்பிச்சு ஜனங்கள் எல்லாம் அப்படியே பழக ஆரம்பிச்சு அந்த ஜனங்க கூடி வரும்போது அவர் சொல்றாரு ஒன் டே அட் அ டைம் போதும், நாளைய பத்தி யோசிக்காத, பிகாஸ் ஐ எம் த ஒன் ஹூ கிரியேட்டட் யூ. உங்கள் பரமபிதா, உங்க ஃபாதர் அவங்களுக்கெல்லாம் கிரியேட்டர். புரியுதா? காட்டு புஷ்பத்துக்கு தேவன் கிரியேட்டர் இல்லையா, பறவைகளுக்கு தேவன் கிரியேட்டர். ஆனா உங்களுக்கு யாரு, ஒரு அப்பா. சோ அதனால அவங்களுக்கெல்லாம் விஷயங்கள் நல்லா நடக்கும்போது அவங்க கூலா இருக்கிறாங்க. ஆனா நீ ஏன் நாளைக்கு நினைச்சு கவலைப்பட்டு இது பண்ற? கிரியேட்டரா இருந்து அதுங்களையே சரியா போஷிக்கிற தேவன் உன் தகப்பனா இருந்து உன்னை எப்படி நடத்துவாருன்னு கூலா ஒரு பெரிய ஒரு கவுன்சில அழகா சூப்பரா நிதானமா கொடுக்குறாரு ஆண்டவர். ஏன்? அதையே தான் இன்னைக்கு உங்களுக்கும் கொடுக்குறாரு. அவங்களுக்கு கொடுத்தாரு நினைச்சுக்க போறீங்க, அதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒன் டே அட் அ டைம் இஸ் த பெஸ்ட்.
அப்போ நம்ம சூப்பரா செய்வோம். நம்ம கவனச்சிதறல் இருக்காது. இன்னைக்கு நாள் மட்டும் நான் யோசிச்சு பண்ணும்போது, நான் செய்கிற காரியத்துல என்னோட கான்சன்ட்ரேஷன், என்னோட முழு பலன், என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் இருக்கும். நான் செய்கிறதை திறம்பட செய்ய முடியும். ப்ரொடக்டிவிட்டி சூப்பரா இருக்கும். இப்ப நீங்க நிறைய பதற விஷயம் என்ன தெரியுங்களா? டேஸ், டார்கெட் வச்சு இத்தனை நாளுக்குள்ள, இதுக்குள்ள, அதுக்குள்ள, அந்த மாதிரி ஒரு டைம், பீப்புளை ப்ளீஸ் பண்ணணும், இந்த வருஷம் இந்த இதுக்குள்ள பண்ணலன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி 100% இருக்காது, இருக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம மைண்ட் எனர்ஜி ஃபுல்லா எங்க போகுது? இது மாதிரி விஷயங்களை அட்ரஸ் பண்ணிக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருப்போம், நம்மளால செய்ய முடியாது. அஹ் ஆனா ஒரே விஷயத்த செய்யுங்க, அதுலயே கவனமா செய்யுங்க. அதையே செய்யும் பொழுது நம்ம 100% செய்வோம். சூப்பரா நம்ம ப்ரொடக்டிவிட்டி வெளிப்படும், கிரியேட்டிவிட்டி வெளிப்படும், நமக்கு இருக்கிற ஞானம் விளங்கும், அதுல இருந்து வரும். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? எஸ். இப்ப டீ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப டீயை மட்டும், அந்த டீயை தூளை எடுத்து அது கூட ஒரு கனெக்ட் ஆகுங்க, பாலை கூட கனெக்ட் ஆகுங்க. இப்ப என்ன போட போறீங்க அடுத்து, அதை கனெக்ட் ஆகுங்க, அது கொதிக்கிறத பாருங்க, அது என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரா அது கலர் மாறத பாருங்க, ஆத்துங்க, அது வடிகட்டுங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, பறக்க பறக்க மனசு பறக்க இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் அதை நான் வந்து நிறைய வருஷம் வந்து என்ன பேட்டில் பண்ணியாச்சு. மண்டையில பயங்கரமான என்னது பேட்டிலிங், பயங்கரம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கறது தான். எல்லாம் சூப்பரா நான் பண்ணிட்டு இருக்கேன்றதுனால இதை சொல்லல, ஐ எம் ட்ரையிங்னு சொல்றேன். நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ட்ரை பண்ணலாம். இட் இஸ் ஒர்க்கிங். ஒரு ஒரு ஏரியால ஒர்க் ஆகுதுங்க, சூப்பரா ஒர்க் ஆகுதான் செய்யுது. சோ செய்யறது. முன்னாடி ஒரு முறை சொன்னாரு, நான் தோசை சுட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து எங்க வீட்டுல நான் தோசை சுட்டாலே எனக்கு காம்ப்ளிமெண்டே கிடைக்காது. ஏன்னா நான் வந்து நல்லா தோசை சுட மாட்டேங்கிற மாதிரி ஒரு பேர் எங்க வீட்டுல, ஒரு பேர் எனக்கு இருக்கிறது. அதனால அதை நான் பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் மாறணும். சோ பசங்க நான் வந்து தோசை சுடுறேன்னு போனாலே என்ன பண்ணுவாங்க? அஹ் உடனே ஐயோ அம்மா தோசை சுடுறாங்களா அப்படி சொல்லி ஷாக் ஆவாங்க எல்லாரும். உம் புரியுதுங்களா? அந்த சந்திரமுகி படத்துல அந்த அந்த ஆக்ட்ரஸ் வந்து ஒரு மாதிரி அலர்ட் ஆவாங்க தெரியுமா? ஒரு சீன்ல பயங்கரமா அலர்ட் ஆகி டகடகான்னு ஓடி வருவாங்க. அந்த மாதிரி நான் தோசை சுடுறேன்னா என் பிரின்ஸ் ஓடி வருவான், ஜோஷ்வா, ஐயோ நீங்களா சொல்றீங்கன்னு. அது அன்புல இல்ல, சாக்குல, ஐயோ நீங்களா சொல்றீங்கன்ற மாதிரி பக்கம் பக்கமா தெரிச்சு ஓடுவாங்க. இதுக்கு காரணம் என்ன? ஏன் என்னால் சரியா தோசை சுட முடியவில்லை? என்னமோ பண்ணிடுவாங்க test. நான் சுத்தி சும்மா அளவுதாங்க சரியான வரைக்கும் வேக வைப்பேன். இன்னொன்னு இப்ப கேக்குதுங்களா நான் பேசுறது? ஏன்? ஓகே, நடுவில் கட்டான மாதிரி இருந்தது. சோ அந்த 2 3 தோசைக்குள்ள பசங்க வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் அதிகமா சாப்பிடணும், அதுங்களுக்கு அதுக்கு தேவையான இது வரணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம மீறிய தனியா மாவு விடுவோம். யாரெல்லாம் அப்படி பண்ணிருக்கிறீங்க? அம்மாக்கள் கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்? இப்ப கேக்குதுங்களா? வாய்ஸ் கிளியரான்னு சொல்லுங்க. முக்கியமான விஷயம் இப்ப இது மக்கர் பண்ணுது இன்டர்நெட். ஏன்? ஓகே. வந்து என்னது, ரொம்ப நல்ல எண்ணம். பிள்ளைங்க வந்து நல்லா 2 3 தோசைனால கொஞ்சம் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுறணும். ம் சூடுறீங்க. ஆனா அப்பா என்ன பண்ணுவாரு, அதுங்க வந்து டேஸ்டா சாப்பிடணுங்கிறது நல்லா ஒல்லி ஒல்லியா விட்டு கொடுப்பாங்க. அதையும் அது 2 3ன்னு நினைச்சு சாப்பிட்டு போயிடும். நெய்யையும் அதையும் ஊத்தி இது பண்ணுவாங்க. சோ இதுல என்ன நான் எதை சொல்ல வரேன்னா, அவேரா இருக்கும்போது நான் ரொம்ப என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் யோசிச்சு கரெக்டா குழந்தைங்களுக்கு என்ன பண்றோம், இப்போ எவ்வளவு எண்ணெய் விடுறோம், எவ்வளவு மாவு விடுறோம், அப்படின்னு சொல்லுவோம்.
அதுக்கு பெருசா பேர் வரலான்னு பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் வி ஹாவ் டு பி அவேர். இது பண்ணா போதும், வேலை முடிஞ்சா போதும் பண்றவங்க சடா புடான்னு பண்ணுவாங்க. பட் பேர் சூப்பரா கிடைக்கும். பட் பீயிங் அவேர் இஸ் குட் ஃபார் யூ. நல்ல விழிப்புணர்வோடு ஒரு விஷயத்தை செய்வது நமக்கு நல்லது. ஏன் தோசை சுடுறத சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி சின்ன விஷயத்துல இருந்து நீங்க செய்கிற பெரிய விஷயமா இருக்கட்டும், ஆபீஸ்ல ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு விஷயத்த தொடங்கி இருக்கிறீங்கன்னா அதை முடிக்கிறதுக்கு எதை செய்யணுமோ அதை ஃபோக்கஸ்டா இருங்க. நடுவுல நடுவுல ஒரு டீ காஃபி பிரேக்ல நீங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற விஷயத்த தொடங்கி அப்படி போய் பெண்டிங் ஒர்க் அதிகமாகி வேலை பளு அதிகம், வேலை பளு அதிகம்னா அப்படி இல்லை, பிளானிங் இல்லைன்னு அர்த்தம். வேலை பளு அதிகம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிளானிங் இருந்தா ஒரு விஷயத்த செஞ்சிட முடியும். ஒரு டைமுக்குள்ள அழகா பிளான் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது செஞ்சிட முடியும். ஸோ இந்த சின்ன விஷயத்துல இருந்து பசங்க பாத்துக்கிறதுல இருந்து உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுல இருந்து நீங்க ஆஃபீஸ்ல பண்றதா இருந்து உங்க டிராவலா இருக்கட்டும், உங்களுடைய எந்த விஷயமா இருந்தாலும் அவேர்னஸோட அந்தந்த விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தி பண்ணுகிற கிருபைகள் நமக்கு ரிலீஸ் ஆகுது. ஏன் யாரெல்லாம் அப்படிலாம் இருக்கணும் ரொம்ப ஆசையா இருக்குது, அப்படிதான் எல்லாருக்குமே ஆசைதான். ஆனா செய்ய வரும்போது நம்ம சில நேரத்துல சொதப்பிடுறோம். ஸோ இன்னைக்கு வி ஆர் கோயிங் டு ப்ரே. இது என்ன நம்ம ஆண்டவர் வந்து எப்படி நமக்கு மாடலா இருந்துட்டு போயிருக்காரு. ஹி டிட் திங்ஸ் கரெக்ட்லி. ஹி ஹேட் ஒன் டே அட் டைம். ஈவன் இன் டஃப் டைம்ஸ் அவ்வளோ பெஸ்ட்டாக அவரால் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் அவருடைய ஃபோக்கஸ் மாறாம இருந்தது. அவர் அவேர்னஸோட விழிப்புணர்வு நிலையில இருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் செய்தது. உம் அப்படியே ஒரு கன்னத்தை அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல. அதை வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து என்னப்பா எதுல இருக்கிறவங்க அடிச்சா இன்னொரு கணத்தை காட்டணும்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டு கொடுக்கணும், அந்த அளவுக்கு எதிரில் உள்ளவங்களை நேசிக்கணும் அப்படின்னு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆனா ஒரு இடத்துல நான் இப்படி கேட்டேன், ஒரு அன்பிலிவர் இதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து ஆண்டவர் பிள்ளை கிடையாது, பட் ஆனா ரொம்ப வயசான பர்சன். அவர் சொன்னாரு, இயேசுநாதர் ஒரு கன்னத்தை அறையும் போது இன்னொரு கன்னத்தை காட்டுங்கன்னு ஏன் சொன்னார்னா, திடீர்னு ஒருத்தன் வந்து நீ என்னமோ பண்ணிட்டு இருக்க சடான்னு வந்து கோவத்துல பலான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அடிச்சானா அது வந்து என்னது, நீ விழிப்புணர்வு நிலையில் இல்லாது இருக்கும்போது நீ பெற்ற அடி. அது வந்து என்னது சரிப்பட்டு வராது. நீ அவேர்னஸ்ல விழிப்புணர்வு நிலையில வந்து நீ என்னை அடிக்க தான் விரும்புறியா, ஓகே, இப்ப நான் வந்து அவேர் ஆயிட்டேன், ரெடி ஆயிட்டேன், கமான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ணத்தை காட்டினா, அவேர்னஸ்ல இருந்து நீ செய்கிற காரியம் எதிர் உள்ளவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதான். இன்னொரு கண்ணத்தை காட்டும் போது அப்ப அறைவானா அவன்? யோசிச்சு பாருங்க. ஸோ அவேர்னஸ் அண்ட் பீயிங் இன் த பிரசன்ட் இஸ் காட்லினஸ். தெய்வத்துவம் அப்படின்னு சொன்னார், சொல்லி கொடுத்தாரு. ஐயோ, இப்படி எங்க பாஸ்டர் சொல்லியும் நான் கேட்கலையே, வேதத்துல எங்கேயுமே இந்த கமெண்ட்ரியில கூட நான் எங்கேயுமே பார்க்கலையே, இப்படிப்பட்ட சூப்பரான விளக்கத்தை இந்த மனுஷன் கொடுக்குறாரு, இவ்வளோ ஞானம் இவங்களுக்கெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன் அவங்க சொல்லும் போது. அதாவது ஒரு கணத்துல சடான்னு வாங்கிட்டேன், எப்படின்னா வேறவே இல்லை, ஏதோ திடீர்னு அடிச்சிட்டான், ஓகே வலிக்குது. ஆனா அந்த வலி கன்னத்துல அறையுதுன்றது செம்ம வலியா இருக்கும், யாருக்கா இருந்தாலும் கோவம் வந்துடும் இல்ல. ஆனா மறு கன்னத்தை காட்டுனா அவேர்னஸ்ல, இப்போ நான் தெரியாம வாங்கிட்டு நீ கூட வேகமா அடிச்சுட்ட, இப்போ நான் நிதானமா இருக்கிறேன், அவேரா இருக்கிறேன், கமான் அப்படின்னு இன்னொரு கணத்தை காட்டினீங்கன்னா எதிர்ப்பு உள்ளவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. they'll be really shocked by the goodness you carry and the awareness you carry. அது godliness, தெய்வத்துவத்துக்கு என்ன பண்ண முடியாது, யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அது அவ்வளவு பெரிய ஆழமான ஒரு விஷயம்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ பீயிங் அவேர், பீயிங் நவ், பீயிங் ஃபோக்கஸ்ட், அது வந்து அது தெய்வத்துவம், காட்லினஸ். சரிங்களா? நம்மளால காட் கைண்ட் ஆண்டவர் படைத்திருக்கிறார். நம்ம மனுஷர்கள் இந்த பூமியில நம்ம உடம்பு சரியா இருக்கிறனால மனுஷங்க ஹியூமன் பீயிங் நம்ம சொல்லி பழகிருக்கிறோம். பாடி இஸ் ஃபார் கம்யூனிகேஷன். பட் நமக்குள்ள இருக்கிற ஆவி ஆண்டவர் அப்படியே பண்றதுனால, காட் கைண்டா இருக்கிறதுனால அவரு இப்படியெல்லாம் ஆப்ரேட் ஆனாரோ, இப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாரோ அதுக்கான சாத்தியங்கள் இருக்குது, நம்மளால முடியும் அப்படிங்கிறது தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அப்படிப்பட்ட நிதானத்தையும் விழிப்புணர்வையும் அவேர்னஸையும் நவுல இருக்கிற தன்மை, நிகழ்நிலையில இருக்கிற தன்மையையும் ஒருத்தருக்குள்ளும் அப்படியே கொடுப்பாராக அப்படின்னு நான் ப்ரே பண்ணலாமா? தேங்க்யூ செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரோட நீங்க பேசுகிறதுக்காக நன்றி. ஆலோசனை கர்த்தரா எங்களோட வெளிப்படுகிறதுக்காக நன்றி. இப்ப கூட நீங்க எங்களுக்கு அந்த ஃபோக்கஸ்ன்ற வார்த்தையில ஆரம்பிச்சீங்க சப்பா, எங்களோட பேசுனீங்க, அப்படியே விழிப்புணர்வா இருக்கிறது நான் என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க. ஒரு நாள் அந்த நாளுக்குரிய விஷயங்களை மட்டும்
செய்கிற வேலையில முழு கவனம் செலுத்துறதுனா என்ன, ஆவியான பிரசன்னத்துல இருக்கும்போது அப்படி செய்ய முடியும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. எங்களுக்குள்ள நல்ல துவக்கங்களை துவக்குகிற தேவன். இப்ப கூட ஏசப்பா இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைதான், ஆனா எனக்கு தெரியல அப்படின்னு வந்து ஒரு இக்னரண்டா அது காரியங்கள்ல நாங்கள் இருப்போமானா, அப்படி இருப்பார்களானா, தேவனுடைய ஞானம், தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய கிருபைகள் பெருகுவதாக, அந்த இடத்துல வெளிப்படுவதாகன்னு சொல்லி ஒருத்தருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க எங்க வீட்டு பிள்ளைங்க கூட அந்த மாதிரி அவேர்னஸ்ல நவ்ல இருக்கிற கிருபைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம். சின்ன பிள்ளைங்கள்ல சாதாரணமா அவங்க அப்படி இருப்பாங்க. 6 வயசு 7 வயசு, அந்த நல்லது கெட்டது தெரியுதுன்ற போதுதான் அந்த என்ன ஓட்டங்கள், சுச்சுவேஷன் டிஸ்ட்ராக்ட் பண்றது, போக்கஸ மாத்துறது, இதெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி எங்க கிட்ட வளருகிற பிள்ளைகள், எங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கும் அந்த ஃபோக்கஸ், அந்த டிவைன் டைரக்ஷன், ஆண்டவர் பேசுகிற காரியங்களை, அவங்க நவ்ல இருக்கிற அந்த தன்மைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம். எங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் அப்படியே ரிலீஸ் பண்றப்பா. இங்க இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் எல்லாரோட குழந்தைங்களுக்கும், பிள்ளைங்களுக்கும், வளருகிற பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாருக்கும் அந்த ஃபோக்கஸை நான் பேசுகிறேன். டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கெல்லாம் நோ சொல்லுகிற கிருபைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம். அவேர்னஸை நாங்கள் பேசுகிறோம். எப்போதுமே ஆப்சன்ட் மைண்டடா எதையோ யோசித்து கொண்டு இருக்கிற எண்ண ஓட்டங்கள் எல்லாம் மாறுவதாகன்னு சொல்லி நாங்க அப்படியே பிளஸ் பண்றோம். எல்லாருடைய சிந்தனையை நீங்க பொறுப்பெடுக்கிறதுக்காக நன்றி. இங்க ஜெபம் பண்ற ஒருத்தருக்கும் இன் வாட் ஏரியா, ஒருத்தருக்கும் ஒரு ஏரியா இருக்கும். அந்த எல்லாருக்கும் ஒத்தாசை செய்ய முடியும்னா அது பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் முடியும். நீங்க எங்கேயோ இருந்து நான் உனக்கு உதவி செய்யறேன்னு நீங்க சொல்லல, எங்களுக்குள்ள இருந்து நான் இருக்கிறேன், ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ அப்படி சொல்லி எங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக நன்றி. அதை நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற தெய்வத்துவம், எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர், எங்க தகப்பன், நீங்க எப்படி உங்களுடைய காரியங்களை எங்களுக்கு கொடுக்காம இருப்பீங்க? வி ஆல்ரெடி ஷேர் யுவர் காட்லினஸ் லார்ட். நாங்க காட் கைண்டா இருந்து ஒரு விஷயத்தையும் செய்ய எங்களுக்கு பலப்படுத்துகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் இருதயத்தின் தியானம், எங்க எண்ணங்கள் எல்லாவற்றிலும் உங்க மினிஸ்ட்ரியை நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். எங்க முடிவுகள்ல உங்க மினிஸ்ட்ரியை நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். நாங்க செய்கிற சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாவற்றிலும் உடைய ஒத்தாசை எங்களுக்கு வேணும் சொல்லி நாங்க இன்வைட் பண்றோம். இசப்பா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நீங்க எங்களுக்கு கொடுக்கிற இன்விடேஷனை அப்படியே நாங்க அக்செப்ட் பண்றோம். கம் இன் டு மீ அண்ட் ஹெல்ப் மீ இன் ஆல் மை வேஸ், இன் ஆல் மை திங்ஸ், இன் வாட் எவர் ஐ டு லார்ட் அப்படின்னு நாங்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். எஸ் லார்ட், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பெரிய விடுதலையை கட்டவிழ்த்ததுக்காக நன்றி. தொடர்ந்து நீங்க எங்களோட இடைப்படுகிறதுக்காக நன்றி. எங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீங்க வந்து எங்களுக்கு அப்படியே சீரமைக்கிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். வி கிவ் யூ ஆல் த க்ளோரி இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். So bless you all, bless you all. இது வந்து நீங்க திரும்பி போய் ஃப்ரீயா இருக்கும் போது நிதானமா இதை திருப்பி கேளுங்க. ஏன்னா ஒரு முறை கேட்டா ஒரு மாதிரி புரியும், இன்னொரு முறை கேட்டா அது ஒரு மாதிரி வித்தியாசமா புரியும். அதனால நானே என்ன பண்ணுவேன்னா, திரும்ப ரெக்கார்ட் அப்லோட் பண்ணுவேன்னு திரும்ப போய் நான் கேட்பேன். திரும்ப எனக்கு எதனா மினிஸ்ட்ரி வேணும்னா நான் போய் என்ன பண்ணுவேன், பேசினது நானே என்னோட மெசேஜை திருப்பி கேட்பேன். கர்த்தர் என் மூலமாக என்னோட பேசுவார். புரியுதுங்களா? இட் இஸ் ஹவு சீரியஸ். இது வந்து 40 பேர் வந்திருக்காங்க அவங்களுக்காக பேசுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறதே கிடையாது என்னைக்குமே. எனக்கு வந்து 40 பேர் 41 பேர் இருக்கிறீங்கன்னா 42 பேர் கேட்டுட்டு இருக்கோம் தான் எனக்கு கணக்கு. ஏன்னா நான் கேட்கிறேன் முதல் ஐ எம் லிசனிங் டு காட் அண்ட் எவ்ரிபடி ஆர் லிசனிங் அகேன் வித் மீ அப்படின்னு. ஸோ திரும்ப போய் நம்ம கேட்கும் போது இட் பி ரியலி ரியலி டிஃப்ரெண்ட். நீங்க வேணா பாருங்க, இப்ப நான் பேசுறதுக்கும் நீங்க திரும்ப போய் கேட்கும்போது அது வித்தியாசமா இருக்கும். இட் பி வெரி அப்ளிகபிள். நீங்க அதை மெடிடேட் பண்ண ஆரம்பிப்பீங்க, நீங்க அதை எப்படி அப்ளை பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க, உங்களை மீறி நீங்க காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ ரெப்புடேஷன்ல பவர் இருக்குது. டூ திங்ஸ். எதையோ பண்றதுக்கு இதை போட்டுவிட்டு கேட்கலாமே இல்ல. ஸோ டூ இட் அவேர்னஸ். உங்களால 10 நிமிஷம் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் ஆகாம கேட்க முடியும்னா அந்த 10 நிமிஷம் கேளுங்க. தட்ஸ் இனஃப். உட்கார்ந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்கணும்லாம் இல்லை. ஸோ அடுத்த 10 நிமிஷம் உங்களுக்கு குவாலிட்டி டைம் கிடைக்கும் போது கேளுங்க. ஓகே, ஸோ will start doing things focused-ஆ நீங்க இருக்கிறீங்க. ஓகே, பிளஸ் பண்ணுங்க, உங்களையே ஏத்துக்கொள்ளுங்க, நீங்க அதை செய்யறீங்க. ஸோ சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். பெரிய விஷயம் ஒரே நாள்ல அப்படி மலையெல்லாம் கவுக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி பெருசாலாம் யோசிக்காதீங்க. சின்ன சின்னதா பண்ண ஆரம்பிப்போம். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம நீங்க பெரிய மலையெல்லாம் என்ன பண்ணுவீங்க, அப்படியே உடைச்சி சமமாக்கி இருப்பீங்க. இதெல்லாம் முடியாதுன்னு மலைப்பாங்களுக்கு அதெல்லாம் சாதாரணமா பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ தட் will happen. I bless you all, bless you all. Take care. Bye.